வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டத்துக்கு கணுன்னு பேரு. அந்த கணு நம்ம தொடுக்கும் போது தொடர்ந்து இருக்கிறதோட ஒரு அளவுக்கு கண்ணி அப்படின்னு சொல்றது. கண்ணிங்கிறது சுதந்திரமான ஒரு கட்டுப்பாடு. சுதந்திரமான கட்டுப்பாடுங்கிறதுக்கு பேர் தான் கண்ணி. கண்ணிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அந்த அளவுக்கு உட்பட்டு அது இணைந்து இருக்கும். அதே மாதிரி இத்தனை கண்ணி அப்படின்னு ஒவ்வொரு கண்ணியும் ஒரு குறிப்பிட்ட அளவோட இணைந்து தொடர்ந்து ஒரு அளவோட தொடர்ந்து வரும். அது ஒரு கண்ணி, 2 கண்ணி, 3 கண்ணி. நீங்க பூ வாங்கும் போது பூவை தொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கண்ணிய இத்தனை கண்ணி அப்படின்னு எண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விலை வாங்குவாங்க நம்மகிட்ட. அது நமக்கு அளவா மட்டும் அறிமுகமாயிருக்கு. ஆனா உண்மையில வாழ்க்கையில நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் இன்னொரு செயலோட இணைப்பு தான். அந்த ஒவ்வொரு செயலும் இன்னொரு செயலோட இணைப்புங்கிறது கட்டாயமான இணைப்பும் கிடையாது. அது அடுத்த ஒரு இணைப்புக்கும் இன்னொரு இணைப்புக்கும் தொடர்பே இருக்காது, பிரிஞ்சு இருக்கும், சுதந்திரமும் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் கண்ணி. சங்கிலிங்கிறது அப்படி கிடையாது. சங்கிலியில ஒரே இணைப்பா தான் இருக்கும். அந்த சங்கிலியால் பிணைத்து இருக்கிறதுல விடுதலையே கிடையாது. ஆனா கண்ணி அப்படி இல்லை. அதுல அளவு இருக்குது, அழகு இருக்குது, விடுதலை இருக்குது. அந்த கட்டுப்படுறதுல ஒரு சுதந்திரம் இருக்குது. நானா உனக்கு கட்டுப்படுறது என்னுடைய விருப்பம். அது இதை வச்சுட்டு இந்த மாதிரி கண்ணியால தான் கட்டப்படணும் அப்படிங்கிறது பகவானுடைய விருப்பம். யாரால கட்டப்படணும்? பக்தர்களால கட்டப்படணும்னு விருப்பம். பக்தர்களால அவர் கட்டப்படணும்னு விரும்புறதுக்கு காரணம், ஏன் பக்தர்களால கட்டப்படணும்னு விரும்புறவர் பக்தர்களுடைய கட்டாயமான அந்த சங்கிலியால கட்டப்பட்டாருன்னா அவரால் விடுவிக்க முடியாதா? தாராளமா விடுவிச்சுக்கலாம். ஆனா அவரை அப்படி கட்டுப்படுத்துறதுக்கான அந்த குணம் ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா அவன் பக்தி நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவான். அவன் பக்தனாகவும் இருக்கணும், அதே சமயத்துல தன்னை அவன் கட்டுப்படுத்தக்கூடிய எஜமானனாகவும் வேலை வாங்கக்கூடியவனா சுதந்திரமானவனாகவும் இருக்கணும். இது பகவானுடைய விருப்பம். அந்த விருப்பம் ஏன் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா, ஜீவர்கள் தங்களுடைய ஆளுமையை பகவான் மேல செலுத்தணும், பக்தர்கள் மேல செலுத்தணும். ஆனா அந்த பக்தர்களுக்கும் பகவானையும் அவன் தன்னை விட உயர்வானவர்களாகவும் மதிக்கணும், வணங்கணும். அந்த தன்மையில அந்த பக்தன் இருக்கணும். இது பகவானுடைய அருளாசி. யசோதையால கட்டப்படக்கூடிய விருப்பம் பகவானுக்கு இருந்தது. அவ கட்டி போட்டுறேன் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வர வச்சது பகவான் தான். அந்த அளவுக்கு அவளை பாடா படுத்திட்டான். அவ கட்டி போடுறதுக்கு முனைந்து கட்ட துணிஞ்சிட்டான். அதே சமயத்துல அந்த அசோதையம்மா அவன் கட்டுப்படணும்னு விரும்பினதுக்கு காரணம் பகவானுடைய பாதுகாப்பு. அவளுடைய தூய்மையான அந்த காதல், அந்த பாசம், அந்த தாய் பாசத்துல அவள் தன்னுடைய பிள்ளைய பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டி போட விளைகிறான். அப்போ கட்டுப்படுதல் அப்படிங்கிறதுல மற்ற கட்டுப்படுதலுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கண்ணியால் கட்டுப்படுத்துறதும் கட்டுப்படுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கிறத நீங்க மனப்பூர்வமான தூய அன்போட பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதுக்கு தான் நான் பூ தொடுக்கிறத சொன்னேன். அதுல 1 கண்ணி 2 கண்ணின்னு பூ அளவுறதே சொன்னேன். அளவு இருக்குது, அன்பு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, கட்டுப்படுற தன்மை இருக்குது, விடுதலை சுதந்திரமும் அதுலயே இருக்குது. பூ கண்ணியை நீங்க லேசா உருகுனா உதிர்ந்துரும். சங்கிலி அப்படி கிடையாது, அது கட்டாயமா இருக்கு. புரியுதா? கண்ணிக்கும் சங்கிலிக்கும் அந்த கண்ணிங்கிறது ஒரு அளவுங்கிற அர்த்தத்துக்கு தான் மூங்கில்ல, கரும்புல, மற்ற இடங்கள்ல எல்லாம் சொல்லுவோம். கணுக்கடுவா இருக்கும் அந்த கணு. புரியுதா? அது ஒரு அளவு, அது வளர்ச்சிக்கு தகுந்த அளவு இருக்கும்.
எந்த அளவு வளர்றோமோ அந்த அளவு நம்ம பகவான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி பகுனாம் ஜென்மனாம் அப்படின்னா எண்ணிலடங்காத ஜென்மங்கள். அந்த ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு வாழ்நாளும் நமது சிந்தனையும் சொல்லும் செயலும் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கண்ணியா தான் கட்டப்பட்டிருக்கும். செயலும் செயலோட விளைவுகளும், விளைவுகளின் செயலும் செயலோட விளைவுகளும், அந்த விளைவுகளுக்கான ஒரு செயல், செயலுக்கான ஒரு விளைவு, ஒவ்வொரு கண்ணியா தான் கட்டப்பட்டிருக்கும். இந்த மாதிரி கட்டணுங்கிற விருப்பத்துல தான் பகவான் வந்து அந்த அசோதை அம்மா கிட்ட கட்டுப்பட விரும்பினாரு. அவளும் கட்டுறதுக்கு துணிஞ்சிட்டா. அந்த கட்டுறதுக்கு துணிஞ்சதுக்கான காரணமே பகவானுடைய பாதுகாப்பு. அதாவது உயர்ந்த அன்போட, அன்புக்கும் மேலான ஒரு உயர்வு, ஒரு பிரேமைக்கும் மேலான ஒரு பிரியம், அது ஆளுமை, ஆக்கிரமிக்கிற குணமும் சேர்ந்தது. சாதாரணமா ஆக்கிரமிக்கிறதுங்கிறது வேற, அது தன் பொருட்டு, தன் சுயநலத்தின் பொருட்டு ஆக்கிரமிக்கிறது. அது நிலைக்காது அந்த அன்பு. அது உண்மையிலேயே அன்பும் கிடையாது. உன் பாதுகாப்பு கருதி உன்னை நான் மிரட்டி கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம். அது உண்மையிலேயே உன்னுடைய பாதுகாப்பு கருதி இருக்கக்கூடிய என்னுடைய தூய பிரேமையா இருக்கணும். அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு துணிவு இருக்கு. அந்த மாதிரி தான் பகவான் வந்து அசோதையால கட்டப்படணும்னு விரும்பினார். அவளும் பகவானை கட்டிடுவோம் அப்படிங்கிற துணிச்சலுக்கு அவளும் வந்தாள். கயிறு பத்தல, ஒரே கயிறால கட்டியிருந்தா கூட கண்ணின்னு வராது. துண்டு துண்டு கயிறா கட்டுறா, ஒவ்வொரு கண்ணியா. இப்ப கண்ணியால கட்டப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. கண்ணி நுண் சிறு தாம்பினால், நுண்மையான கயிறை விட அவளுடைய எண்ணம் நுண்மையானது. கயிறை பகவான் ஆத்து தூர போட்டுடலாம். எந்த கயிறையா இருந்தாலும் சரி, எந்த சங்கிலியா இருந்தாலும் சரி, நமக்கு தைரியம் இருந்தது, வீரம் இருந்ததுன்னா அதை ஆத்து தூர போட்டுருவோம். மனக்கட்டுப்பாடுங்கிற அந்த கட்டுப்பாடை, சுயநலத்தை, புலனுடைய வேட்கை, புத்தியினுடைய வேட்கை, கர்மா, விதிவெளி மதி செல்லும், அது இழுத்துட்டு போச்சு அப்படின்னா மனம் படுத்துற பாட்டில் உன் சொந்த கட்டுப்பாடெல்லாம் தகர்த்து எரிஞ்சிருவோம். அந்த மாதிரி நுண்மையான கண்ணி, நுண்மையான, அதாவது சூக்குமமான அந்த கயிறை கட்டவே அவிழ்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு சிறு தாம்பினால். தாமோதர கிருஷ்ணர் தான் இப்போ ஆரம்பிக்கும் போது அவர் ஞாபகப்படுத்தி பாடுறாரு. அசோதையால கட்டப்பட்ட கண்ணினூன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவன் எப்பேற்பட்ட மாயன்! வாமனனா வந்தவன் கூட வெறும் மாயன் தான். ஆனா தாமோதரனா கட்டுப்பட்டவன் பெருமாயன். அவனை விட இவன் பெரிய மாயன், பெருமாயன். என்ன பணில் நன்னி தென் குருகூர். நன்னிங்கிறது அடைந்து, பெற்று, சேர்ந்து, ஒன்று கலந்து, நன்னி அப்படின்னு அதோட தூய தமிழோட உட்பொருள் அது. அந்த நன்னி தென் குருகூர். குருகூர் இங்க இருக்கிற திவ்ய தேசங்கள்லயே இந்த ஊருக்கு பேர் வந்து குருகூர்னு பேர். ஏன் குருகூர் அப்படின்னா, அது இதனுடைய அளவு வந்து அளவிட முடியாத ஒரு அளவு. அளவிட முடியாத அளவுன்னா பகவானுடைய பிரம்மாண்டத்தையும் அடக்கக்கூடிய ஒரு அளவு. அதே சமயத்துல பகவானுடைய பகவத்கீதையில சொல்லியிருப்பாரு, சிறியனவற்றுள்ளெல்லாம் சிறியவனாகவும் பெரியனவற்றுள்ளெல்லாம் பெரியதாகவும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஊர் இந்த ஊர் தான். ஏன்னா பிரம்மாண்டமும் இதுக்குள்ள அடக்கம். இது அவ்வளவு அளவுல அளவிட முடியாத அளவுன்னா மிக நுணுக்கமானது. அளவிட முடியாத அளவுன்னா நம்ம மனித புத்திக்கு தெரிஞ்சது நிறையா அப்படின்னு அர்த்தம். எண்ணில் அடங்காத அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போயிடுவோம். அது கிடையாது. எண்ணில் அடங்காதங்கிறது விஸ்தீர்ணம் தான், பெருசு தான். ஆனா அளவிடப்பட முடியாத அளவுங்கிறது, குருகுங்கிறது இவ்வளவு சின்னது, அவ்வளவு நுணுக்கமானது. அப்பேற்பட்ட ஊர். ஏன்னா இங்கே நம்பி, மலைமேல் நம்பி இருக்கிறார். புரியுதா? திருக்குறுங்குடியில கிடந்த நம்பி, இருந்த நம்பி, மலைமேல் நம்பி, நின்ற நம்பி, இங்கதான் 3 நம்பியுமே. நம்பின்னா எஜமானன், என் அன்பன், என் தலைவன், என் பிள்ளை, என் காதலன், என் தோழன், என் அருமை சேவகன்,
என்னை பாதுகாக்கும் காவலன், எது வேணாலும் சொல்லலாம். நம்பிங்கிறதோட அந்த ஆசையான பாசமான வார்த்தையே நம்பிதான். புரியுதா? அந்த நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கு. அவனை நினைச்சு பேசினாலே சொன்னாலே அமுதூரும் என் நாவுக்கு. சொல்லும். எனக்கு ஒருத்தருக்கு பகவானை பற்றியும் தன்னை பற்றியும் தனக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட உறவை பற்றியும், அந்த உறவு எப்படி வந்தது, பகவான் இதே மாதிரி யார்கிட்டெல்லாம் எந்த அளவுக்கு இந்த பந்தத்தை வச்சிருக்கிறான், அந்த பந்தத்துக்கும் எனக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய பந்தத்துக்கும் பொருத்தம் எந்த அளவுக்கு பொருத்தம் இல்லாம இருக்குது, என்னுடைய துணிச்சல் என்ன, தகுதியே இல்லாத நான் எப்படி எம்பெருமான்கிட்ட இவ்வளவு தகுதி உள்ளவனாக என்ன நான் காட்டிக்கிறேன், அதை பகவான் எப்படி ஒத்துக்கிறாரு, அவர் ஒத்துக்கிட்டது பெரிய மனசா, இல்ல துணிஞ்சு எனக்கு தகுதியே இல்லாம நான் அவர்கிட்ட என்னுடைய காதலை சொல்றேனே அது என்னோட பெரிய துணிச்சலான மனசா, அந்த துணிச்சலை திறந்தது அவனா, இந்த மாதிரி லீலைகளுக்குள்ள போய் கால நேரம் தெரியாம, பசி தூக்கம் தாகம் எதுவுமே தெரியாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது அமுதத்துக்கும் மேலான ஒரு சுவை. இந்த சுவை ஜட உடலாலேயோ சொல்லாலேயோ அனுபவிக்க முடியாது. ஜடச்சுவை ஜட நாக்குல தான் அனுபவிக்க முடியும். ஆனா இந்த குணம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அனுபவிச்சாலும் அது அவனுடைய உயிரை வளர்க்கும். உயிரை எப்படி வளர்க்கும்? உயிரோட அளவு பெருசாகிக்கிட்டே போகுமா? அப்படி இல்லை. உயிரை வளர்க்கும்னா அந்த உயிர் அந்த உடல்ல வாழ்ற நாட்கள் வளரும். அப்போ உயிர் வளர்றதா அர்த்தம். அப்படி வளர்க்கும். அப்படி வளர்க்கக்கூடிய பொருளுக்கு பேரு அமுதம்னு பேரு. அந்த அமுதம் தான் உயிர் காக்கும் மருந்து மாதிரி. அதான் அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், திரும்ப கேட்டதையெல்லாம் காது கொடுத்து கேட்டதையெல்லாம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது சொல்லும் போது அதனுடைய அளர்வு கூடும். அதுக்கு தகுந்த மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ வாழ்நாள் ஜட பொழுதெல்லாம் கழிஞ்சு போச்சு, ஜட உடல்ல இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு, புலன்கள் எல்லாம் ஓஞ்சு போச்சு. ஆனா சொல்றதும் கேட்கறதும் நிக்கவே இல்லை, தொடர்ந்து இருக்குன்னா அப்ப இந்த அமுதத்தால உயிர் வளருதா? அதைத்தான் அமுதூரும் என் நாவுக்கேங்கிறார். சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியாவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு தோணும், அடுத்து ஒரு சொல்லுல இருந்து இன்னொன்னு, இதையே இப்படி சொல்லியிருக்கா, அந்த சொன்னதோட அடுத்த தொடர்ச்சியா நாவுக்கே நான் அந்த நாவினால் நவின்று இன்பம் எய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மேவி. நாவினால சொல்லி 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 இன்பம் அடைஞ்சேன்னு சொல்றதோட என்னால நிறுத்த முடியல. அவனுடைய பொன்னான திருவடிய சேர்ந்தேன், மேவினேன். அந்த மெய் அன்பு இருக்கு இல்லையா, உண்மையான அந்த அன்பு, அது எந்த தேவர்களாலையும் முனிவர்களாலையும் மகான்களாலையும் யாராலையுமே அடைஞ்ச மாதிரி இல்லை. மற்ற அவங்க அந்த பகவான் பொன்னடியை சேர்ந்த மாதிரியான ஒரு வெற்றிய யாரும் அடையவும் இல்லை. அதே சமயத்துல அந்த திருடியை தவிர வேற தேவர்கள் வேற தெய்வங்களையும் நான் அறியேன், அறியேன். அந்த குருகூர் நம்பி என்னுடைய பாவின் இன்னிசை நான் பாடுறதனுடைய இந்த சுவையை கேட்டு கேட்கிறான்னு நினைச்சே நான் அதை பாடிக்கிட்டே திரிவேன். நான் பாடுறேன், அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், நான் திடீர்னு நிறுத்திட்டேன்னு அவன் கேட்க மாட்டேங்க முடியாது. அவன் கேட்காம என்ன நிறுத்திட்டேன்னு கேட்பானா, அதனால நான் பாடிக்கிட்டே இருக்கேன். அவன் கேட்டுட்டே இருக்கானே, நீ கேட்டுக்கிட்டே இருக்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கல அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பாடி திரிவனே திரி தந்தாகிலும். அப்படி திரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பனா. நான் பாதத்தை மட்டும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கற்பனையில பெருமனை பாடிக்கிட்டு தெரியல. அவருடைய கரிய கோல திருவுரு காண்பன் நான், அவருடைய முழு வடிவத்தையும் நான் பார்ப்பேன். பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கையால் உரியனாய். அப்படி அவனே இவ்வளவு பெரிய உருவத்திலையும் எனக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு உரிய ஆள் உரியனாய் நானே தான். ஏன்னா நான் தான் அவனை அப்படி பார்க்கிறேன். அப்போ எனக்கு தான் அவன் அப்படி காட்சி கொடுக்குறான். அப்போ அவனுக்கு உரியவன் நான் தானே, எனக்காக அவன் காட்சி கொடுக்குறான், அதனால அவனுக்கு உரியவன்
என்னால அவன் அப்படி பார்க்கப்படுகின்றன, அதனால அவன் எனக்கு உரியவன். ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. பாட ஆரம்பிச்ச உடனே அடியேன் பெற்ற நன்மை என்ன அப்படின்னா இதான். அந்த நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், 4 வேதங்களையும் நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற மறையாளர்கள் இருக்காங்களே, அந்த மிக்க மேன்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின். நாம வேதம் படிச்சுட்டு இருக்கோம், இவன் கற்பனையில பகவானை பத்தி பேசிக்கிட்டு தன்னை பற்றி பேசிக்கிட்டு பகவானோட இவ்வளவா அந்த கனி நுண் சிறு தாம்பினால் அவனை தன்னோட கட்டி போடுறான், தன்னை அவனோட கட்டி போடுறான், இப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கானே, நம்ம வேதங்கள்ல படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு இதை புண்மையாக கருதுவராதலின். அவங்க அப்படி கருதினால் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையால் அவை சொல்லுவான், ஏ வேதம் படிங்கடா, நீங்க படிங்கடா, அவன் என்கிட்ட பாசமா இருக்கிறான், அவனும் நானும் பாசமா இருக்கிறதுக்கும் நீங்க வேதம் படிக்கிறதுக்கும் நீங்க பெரியவா, பாண்டித்யம் உள்ளவர்கள், பக்குவம் உள்ளவர்கள், அச்சர சுத்தமா நாவலால வேதங்களை சொல்ல முடியும், உங்களால என்னையும் குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்க முடியும், உங்களுக்கு நான் பணி செய்து கிடப்பேன், அதெல்லாம் ஓகே சரிதான். ஆனா எங்க அன்பு வந்து இது வேற. உங்களை விட்டு நான் போக முடியாது, அவனை விட்டு நான் போக முடியாது, ஆனா உங்களை விட்டு போக முடியாதுங்கிறது உண்மை. வேதத்துக்கு கட்டுப்பட்டவன், வேதத்தால் அறியப்படக்கூடியவன் நான். அங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கு, முதலாளி எஜமானங்கிற சம்பாவனை கொடுக்கல் வாங்கல் இருக்கு, நித்திய கர்மா இருக்குது, எதுல இருந்து அனுஷ்டானங்கள் இருக்கு, அதுல இருந்தெல்லாம் நானும் அதை விட்டு விலக முடியாது. உங்க அனுஷ்டானத்துக்கு நான் கட்டுப்படுத்தாங்களும், நீயும் அதை இல்லாம என்கிட்ட நீயும் வர முடியாது. இங்க என்னைய கட்டி போட்டுக்கிறது அதே மாதிரி தான், ஆனா சுதந்திரமா இருக்கு. புரியுதா? அங்க வந்து பூட்டி வச்சிருக்குது, நீ தான் திறந்து விடணும், நீ தான் பூட்டணும். இங்க பூட்டி தான் இருக்குது, ஆனா பூட்டு இல்ல, திறந்து விட்டுறலாம், அல்ல நானாவும் பூட்டிக்கிட்டு உக்காந்துக்கலாம். சுதந்திரம் இருக்குது. கண்ணினின் நுண் சிறு தாம்பினால் கட்டப்பட்டு இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு கண்ணியுமே எப்ப வேணாலும் அவிழலாம், ஆனா நாங்க அவுக்க மாட்டோம். ஒருத்தர் கட்டிகிட்டே இருப்போம், சேர்ந்தே இருப்போம். ஆனா எங்களை யாரும் கட்டாயப்படுத்தி சேர்த்து வச்சிருக்கவும் இல்லை. எங்களால போது இது அப்படின்ட்டு விலகி போறதுக்கான சூழ்நிலையும் இருந்தாலுமே அது விலகியும் போகலாம், ஆனா நாங்க போக மாட்டோம். இது எப்படி சுதந்திரமான கட்டுப்பாடு? புரியுதா? இந்த கட்டு அந்த கட்டு இருக்கிறதுனால நீ வேதங்களால் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், நன்மையில சிறந்த நல்ல நான்மறையாளர்கள், வேத ஆளுநர்கள், வேத வல்லுநர்கள் உண்மையாக கருதுவராதலின். என்ன இந்த செயலை சாதாரணமா நினைச்சாங்கன்னா, அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையாய் இந்த சடகோபன் என் நம்பியே. அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற உறவுக்கு அவங்கெல்லாம் ஆசிரியர்கள், நாங்கள் மாணவர்கள். ஆனா இங்கே அப்படி இல்லை, அன்னையா இருக்கான், அத்தனா இருக்கான். அத்தனா அப்பாவா அம்மாவா நண்பனா தோழனா காதலனா கணவனா காவலனா எல்லாமாவே இருக்கான், அப்பனா இருக்கான். அவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை இன்னதுன்னு சொல்ல முடியாது. என்னுடைய உடலுக்கும் பொருளுக்கும் ஆவிக்கும் ஐம்புலனுக்கும் புத்திக்கும் எல்லாத்துக்குமே அவன் தான் உரியவன். அன்னையை விட ஒரு உயர்ந்த உறவு இருக்கா? இல்ல. அந்த மாதிரி அது அப்படி சடகோபன் என் நம்பியே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் தோணுது, என் நம்பிதான், நம்பினேன். ஆனா இவ்வளவு உரிமையான என் நம்பியை விட்டுட்டு நான் இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன்? நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும், நம்பினேன் மடவாரையும் உண்ணலாம். மடவார்னா எனக்கு வேண்டியதை வழங்கி உபசரிக்கிறவங்க, உணவு உடை உறைவிடம் எல்லாம் தந்து ஆதரிக்கிறவங்க, இவங்களெல்லாம் தான் நான் சார்ந்திருந்தேன். முன்னெல்லாம் இவங்களை சார்ந்திருந்தேன். அவங்க இல்லைன்னா எனக்கு யார் தருவா இதெல்லாம் அப்படின்னு எனக்கு தெரியாது. புரியுதா? நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும், நம்பினேன் மடவாரையும் முன்னலாம்.
செம்பொன் மாட திருக்குறு நகர் நம்பிக்கை அன்படாய் அடியேன் சதிர்த்தேன் இன்றே. இப்பதான் தெரியுது, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். தென்குருகூர் நகர் நம்பிக்கை அடியேன் ஆனதுனால அவங்கெல்லாம் எனக்கு செஞ்சிருக்காங்க. நான் அவங்கள சார்ந்து இருந்ததுனால அவங்க எனக்கு உதவி செய்யலை, எனக்கு ஆதரவு கொடுக்கல. நான் எனக்கு எம்பெருமான் என் குருகூர் நம்பி எனக்கு துணையா இருந்ததுனால இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதை சதிர்த்தேன் இன்றைக்கு. சதிர்த்தேன்னா சாதிச்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்து அருளினான். குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன். இனி அவை என்னை இகழ்வதை நான் காண மாட்டேன். என்னை கைவிடுவானா? அப்படி ஒன்று என் கனவுலையும் நடக்காது. கண்டுகொண்டு என்னை காரி மாறப்பிறான் பண்டை வல்வினை மாற்றி அருளினான். என் திசையும் அறிய எம்புகின்றேன். 8 திசையும் 7 14 லோகமோ எல்லா திசையிலும் அறிய சொல்லுகின்றேன். என்னை இகழ மாட்டான், என்னை கைவிட மாட்டான். என் நம்பி என்ன பழைய வன்வினை எல்லாமே மாற்றி அருள் புரிந்து விட்டார் என்று எல்லோருக்கும் சொல்றேன். திசை பாலகர்கள் 33 கோடி தேவர்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு பழைய வினையெல்லாம் கிடையாது. இயம்புகின்றேன் ஒன் தமிழ் சடகோபன் அருளையே. இந்த சடகோப பகவானுடைய அந்த அருள் ஒன்று என்னை இப்படி சொல்ல வச்சிருக்குது, தூய்மைப்படுத்திருச்சு. அவை என்னுடைய எல்லா பழைய வினைகளையும் மாற்றி அவனுடைய அருளை எல்லா திசைகளும் அறிய சொல்லுகின்றேன். ஏன்னா திசையைத்தான் எனக்கு தெரியும். அந்த திசையில யாரெல்லாம் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது, தேவையும் இல்லை. அந்த திசையில நீங்க தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட உனக்கனால பார்க்க முடியல. ஏன்னா அது அவ்வளவுதான். எனக்கு பார்த்தது எம்பெருமான் அவனுடைய தேவு மற்ற அறியேன். வேற தெய்வங்களை நான் அறிய மாட்டேன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அவன் திருவடியை பொன்னடியை தவிர வேற தெய்வங்களை நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தெரியுறீங்களான்னு நான் ஏன் பார்க்க போறேன்? திசை எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். திசைக்கு சொல்றேன்னா திசை தேவர்களுக்கு சொல்றேன், புரியுதா? ஒன் தமிழ் சடகோபன் அருளையே சொல்றேன். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அருமறையின் பொருள். கடைசியில பார்த்தா அவங்க வேதத்தினுடைய உட்பொருள் எல்லாமே இதுவாத்தான் இருக்குது. இந்த அளவு தூய பிரேம பக்தியை வழங்குறதுக்கு தான் அது வேதத்தினுடைய வழிகாட்டுதல் அத்தனையுமே இருக்குது. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அருமறையின் பொருள். அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது. அந்த 4000 அந்த 1000 பாசுரங்களும் அந்த வேதங்களும் இந்த 10க்குள்ள, அதாவது இந்த பாசமான இந்த இதுக்குள்ள அடக்கம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். அந்த வேதியர்கள்லாம் சொல்றதனுடைய உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். நான் வேதம் படிக்கல, வேதம் படிச்சா என்ன தெரியணுமோ அது நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கை ஆழ்வு காதல் அடிமை பயன் என்று. அந்த காதல்ல நான் அவனுக்கு அடிமையா இருக்கிறதோட பயன் என்னன்னா அதுவும் அந்த காதல் தான். பயன் நன்றாகிலும் அவ்வளோ பெரிய அந்த காதலுக்கு காதலே பரிசா கிடைச்சி, அந்த காதலே பலனா கிடைச்சி, அந்த காதலே செய்முறையாகவும் செயலாகவும் இருந்து பயன் நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் அந்த காதல்னால அலட்சியமோ ஒரு இகழ்ச்சியோ ஒரு சோம்பேறித்தனமோ ஏதோ ஒன்று வந்தா கூட பாங்கு இல்லைன்னாலும், ஆமா ரொம்ப பாங்கா நீ காதலிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல பாங்கு இல்லைன்னாலும், அதாவது பண்பு குறைவாக தெரிந்தாலும் கூட செயல் நன்றாக திருத்தி படிகொள்வான். என்ன எல்லா நேரத்துலையும் உங்ககிட்ட சுவாரஸ்யம் வரமாட்டேங்குது, கசகசன்னு வேர்க்குது, தாகமா இருக்குது. ஆனா உன்னை தாளாட்டணும், தோளில் போட்டு சீராட்டணும் இருக்கு. ஆனா சுமக்க முடியல, கசகசன் இருக்கு, வெயிலா இருக்குது, தாகமா இருக்குது, காய்ப்பா இருக்குது அப்படின்னு ஒரு செயல் இருந்துச்சுன்னா, தாய்க்கு அந்த குழந்தைகிட்ட இருந்துச்சுன்னா அது செயலாவது திருத்தமா இருக்க வேண்டாமா? உணர்ச்சி தான் அப்படி இருக்கு, சுவாரஸ்யம் இல்லாம உடல் இருக்குது. ஆனா செயலாவது திருத்தமா செய்யணும்ல.
செயலை திருத்தமாக செஞ்சால் அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி புலன்களும் புத்தியும் சூழ்நிலையும் இன்பத்தை கொடுத்துரும். அதான் பயன் நன்றாகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். என்னடா சோம்பேறியா இருக்கு, அதை தூக்குடா. ஓ எனக்கு கையெல்லாம் வலி, சரி தூக்கு, நீ உன்னால் முடியுமில்ல, தூக்கு, எடுத்து வை, இது செய். செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குருவூர் நம்பி முயல்கின்றேன் உன் தன் மொய் கலர் கண்மை. மீண்டும் உன்னுடைய திருவடி தாமரையில் எனக்கு எப்பவும் களைப்போ சலிப்போ வெறுப்போ சுமையோ இந்த அன்புல திளைக்கிற அந்த மெதப்பு, ஒரு இகழ்ச்சியோ, ஒரு நம்ம தானே அப்படின்னு ஒரு பாவமே வந்துடக்கூடாது. எப்பவும் இந்த இன்பம் குறையாம இருக்கணும். அப்படி அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய். இந்த மதுரகவி சொன்ன சொல் நம்புவார், நம்பக்கூடியவர். அந்த நம்புவார் பதி அப்படின்னா அதை எப்படி சதிய ஒரு பதி எப்படி நம்புவாரோ அந்த மாதிரி நம்பணும். கற்போட நம்பணும், களங்கமாக நம்பக்கூடாது. ஆசைக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த நம்புவார் பதி வைகுந்தம் காண்கிறேன். வைகுண்டத்தில் வெங்கடேஷ் பெருமாளை கண்டிப்பாக அவன் பார்ப்பான் அப்படிங்கிறார். இப்போ வைகுண்டம் நம்ம மனம்தான், இதயம்தான், மனசு தான் வைகுண்டம். இந்த வைகுண்டத்தில் இருக்கிற அந்த பெருமாளுடைய வடிவம் நமது மனப்பூர்வமான ஆனந்தம்தான் அந்த வடிவம். அந்த ஆனந்தத்துக்கு தான் நாம் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி சேவையை செய்கிற இந்த மனம் வந்ததுனாலேயே பண்டை வல்வினை மாற்றி அருளினான். எல்லா வினையும் மாற்றி அருளினதுனால நமக்கு இந்த ஆனந்த வடிவமாக நம்ம வைகுண்டம், இதே வைகுண்டத்தில் பகவான் பள்ளி கொண்டு விட்டார். கண்ணின் சிறுத்தாம்பு.